தப்பிக்க முடியாத திருட கதாபாத்திரங்கள். 1. முருகேசன், வில்லேஜ் பாஸ்கர், பயங்கரா பொய்யா பேசுவார். 2ஆம் குணா, சின்ன கிராமத்து திருடன், ஆனா கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம். 3ஆம் மங்களா, முருகேசன் மனைவி, அழகான தந்திரக்காரி. ஒரு கிராமம், வெகு அமைதியான கிராமம். அந்த கிராமத்துல குணான்னு ஒரு திருடன் இருக்கான். அவனுக்கு திருடறதுல தான் சுகம். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, அவன் யாரையும் முடிவா திருட முடியாது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய வீடு பார்த்து, இதோட பக்கம் யாரும் இல்ல, நமக்கு நல்ல வேலையாக இருக்கும் என்று முடிவு செய்தான். அந்த வீடு முருகேசனோடது. முருகேசன் கிராமத்திலேயே பெரிய அட்வொகேட் மாதிரி நடந்துகிட்டே இருப்பார். இருந்தாலும் கஷ்டம்னு ஒரு வார்த்தையே அவங்களுக்கு தெரியாது. இந்த வீட்டை கலாய்ச்சுடலாம், ஒரே பணக்கார வீடு என்று குணா சிரித்து இரவுக்காக காத்திருந்தான். குணா உள்ள போனதும் மங்களாயும் அவனுக்கு வரவேற்பளித்தாள். மங்களா: என்னங்க, இந்த திருடன் எதுக்கு வந்திருக்கான்? முருகேசன்: எங்க வீட்டிலேயே நம்ம களவு செய்ய வந்திருக்கான். குணா: அம்மா, நீங்களும் என்ன நீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நாம திருட வந்துட்டு யாரும் வீட்டுக்குள்ள அழைச்சு விட்டாங்கன்னா அதுதான் என்னை பயமுறுத்துதே. அது கேட்டதும் முருகேசன் சிரிச்சிட்டு, நீ திருட்டுக்கு வந்துட்டே, ஆனா இப்போ கதை மாத்திக்கிறோம் என்று சொல்லிவிட்டு குணாவை கட்டிலில் உட்கார வைத்தார். முருகேசன்: இப்போ நீ எங்களை களவு செய்ய வந்திருக்க, ஆனா உன் கதையை கேட்கணும். நீ எந்த பள்ளியில படிச்ச? குணா: பள்ளியா? நான் எப்பயுமே பள்ளி போகல, வீட்டிலேயே இருந்தேன். மங்களா: அப்போ வீட்டிலேயே திருட்டுறதா கத்திக்கிட்டே வந்தியா? குணா: அடப்போ, அப்பா கத்துக்க வச்சாரு, அவர் ஒரு சிறந்த திருடன். முருகேசன்: அப்போ நீ குடும்பத் தொழில் நடத்துற? குணா: அந்த மாதிரி தான். மங்களா: சரி, இப்போ நீ என்ன திருட போற? குணா: என்னையும் ஏமாத்துற மாதிரி பேசுறீங்களே. அந்த இரவு குணா எங்கேயோ புலம்படிக்கு கிடந்தான். ஒரு தருணத்தில் போலீசார் வந்து அவனை தூக்கிக் கொண்டு போனார்கள். குணா: அடப்பாவிகளா, நான் திருட வந்தேன், ஆனா என்னையே திருடிட்டீங்களே. முருகேசன்: அதத்தான் சொல்றேன், திருட்டு ஒரு நல்ல விஷயமா? குணா: இல்ல. முருகேசன்: அப்போ இனிமே திருடுவியா? குணா: இல்ல, இருந்தாலும் இப்படியெல்லாம் எரிச்சல் ஊட்ட வேண்டாம். முருகேசன்: அப்போ நீ தப்பு பண்ணது ஏத்துக்கிறியா? குணா: ஏத்துக்கிறேன். மங்களா: அப்ப இனிமே நேர்மையாக இருக்கணும். குணா: நிச்சயம்.